வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 21ஆந்தேதி கேரளா லாட்டரியில் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இவங்க கெஸ்ஸிங் மூலம் நாளைக்கு நம்ம என்ன நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒருக்கா பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் முக்கியமான கால்குலேஷன் இருக்குது. அதனால் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது இவங்க இது சைலண்ட்டில் இருக்கும். ரிசல்ட் 208 சைலண்ட்டில் இருக்கும் இவங்க கொடுக்குற போர்டு. சரிங்களா? இதில் இங்கே 3 போர்டு கொடுக்குறாங்க, இங்கே 3 போர்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஏபிசி. இப்போது இந்த ஏல 2 நம்பர், ஏல 4 அல்லது 2, பியில் 5 அல்லது 7, சியில் 1 அல்லது 6. சரிங்களா? இப்போது இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அந்த போர்டில். ஏ போர்டில் உதாரணத்துக்கு 4 அல்லது 2, இன்றைக்கி 2 வச்சிட்டாங்க. சரிங்களா? பி போர்டில் 5 அல்லது 7, அதாவது இந்த 3 போர்டில் ஒரு போர்டில் டைரெக்டாக ஒரு நம்பர் இருக்கும். அதனால் இங்கே இந்த 5, 7 இதில் இல்லை. இங்கே 1, 6 அதில் இல்லை. சரிங்களா? இப்போது நம்ம எப்படி பார்க்குறதுனா, இந்த 2 போர்டில் ஒரு போர்டு வந்துருச்சு, இங்கே 2 வந்துருச்சு. சரிங்களா? 2 வந்துருச்சு. அப்போ இங்கே இந்த நம்பர் வராது, இந்த 2 மட்டும் வந்துருச்சு. இந்த 2 நம்பரும் வராது, இந்த 2 நம்பரும் வராது. சரிங்களா? அடுத்து என்னென்னா, மொத்தமாக 3 நம்பரும் இவங்க இந்த போர்டுக்குள்ளே இருக்கணும். இந்த போர்டுக்குள்ளே 3 நம்பரும் இருக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே 2, அடுத்து இந்த 20 அப்படிங்கிறதுல 0, இந்த 8, 83ல் 8. இதுதான் இன்றைக்கி ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஏ போர்டில் 4 அல்லது 2ல் ஒரு நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? அதை வச்சு மீதி 2 நம்பர், இந்த 2 கூட எது ஜாயிண்ட் ஆகிருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா அந்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறது இவங்களுடைய கால்குலேஷனு. இவங்க நாளைக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குங்க. அடுத்து இவங்க கொடுத்துருக்க நம்பர் 1, 2, 4, 8, 1, 3 22ஆந்தேதிக்கு. கண்டிப்பாக இங்கே 8 ஏ போர்டில் 8 அல்லது 1, பி போர்டில் 1 அல்லது 2, சி போர்டில் 3 அல்லது 4. இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? இந்த கால்குலேஷன் விட்டுறாதீங்க. அடுத்து திருப்பி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இவங்களுடைய கால்குலேஷன், இவங்க இன்றைக்கி 5, 1, 3, 2 கொடுத்துருந்தாங்க. நம்ம நேற்று வீடியோவில் நம்ம 315 வரலாம் அப்படின்னு கெஸ்ஸிங் பண்ணியிருந்துருப்போம். சரிங்களா? ரிசல்ட்டு 3208. இந்த கடைசி 2 நம்பரை முதல் 2 நம்பராக வச்சிட்டாங்க. சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க நேற்று கொடுத்த இது சைலண்ட்டு. இந்த போர்டு 820 கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்களே தான் இந்த இடத்துல 551 32 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 820. இப்போது 820னா இந்த 32 இருக்கு இல்லையா, 32 08. இந்த போர்டை இங்கே தூக்கி வச்சு 32 08 ரிசல்ட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்ககிட்ட இருக்குது ஸ்க்ரீனு. இவங்க நாளைக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கிடுவோம். 8073 3 டிஜிட்டில் 68 7 687. சரிங்களா? 687 அங்கே 8073. அதாவது மொத்தம் 5 நம்பர் கொடுக்குறாங்க. அந்த 5 நம்பருக்குள்ளே 4 நம்பர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது?
எந்த நம்பரில் எந்த நம்பரை இணைக்கிறது. இதுதான் நம்மக்கிட்ட இப்போ உள்ள முக்கியமான கால்குலேஷனு. இந்த கால்குலேஷனுக்கு நம்ம முதல்ல உள்ள பார்ட்டிகிட்ட போகிறோம். இந்த பார்ட்டிகிட்ட ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 8 1 3 1 2 4 இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் டேரெக்டாக இருக்குது. இது ஏபிசி அப்படி வரும்போது நம்ம அங்கே பார்த்துருக்குற நம்பர் என்னென்ன நம்பர் பார்த்துருக்கோம்னா 80 73 பார்த்துருக்கோம், 6 8 7 பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போது இங்கே என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துங்க. இங்கே 8 இருக்குது, 3 இருக்குது. அப்போது ஒன்று ஏ போர்டில் 8 உட்காரணும், அப்படி இல்லைன்னா சி போர்டில் 3 உட்காரணும். கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. ஏ போர்டில் 8 உட்காரணும், அப்படி இல்லைன்னா சி போர்டில் 3 உட்காரணும். இப்போ அங்கே நம்ம போயிடுவோம். இவங்க கொடுத்துருக்குறது 7 8 6. சரிங்களா? 7 8 6. அப்போ இந்த சைடு இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்துங்க. 7 8 6. 8 வந்து ஏ போர்டு. அங்கே வந்து நமக்கு 8 ஏ போர்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ 8 வந்து ஏ போர்டு. அப்போ இது பி போர்டு. சி போர்டு என்ன புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதான் கால்குலேஷனு. இப்போ ரிவர்ஸில் நம்ம எடுத்துருக்கோம். இது ஏ போர்டை எடுத்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போது சி போர்டு என்னவாக இருக்கும்? அவங்க கொடுத்த ஸ்க்ரீன் பாருங்கள். இங்கே 6 வருது. அப்போ 60 தான் பிசி. 8 6 0 ஏபிசி. 7 வந்து டி போர்டு. சரிங்களா? இப்படி தான் வரணும். இப்படி வருமா அப்படிங்கிறதுக்கு இன்னொருத்தவங்க கால்குலேஷனை நம்ம எடுக்கிறோம். நம்ம இவங்கக்கிட்ட 3 போர்டு இருக்கும், அப்படின்னா ஒரு போர்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வந்து 7 8 6 0 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஒரு நம்பர் வரும்னு நினச்சி எடுத்திருக்கோம். அந்த நம்பரை இங்கே எப்படி மேட்ச் பண்ணுறோம்னா, இந்த இடத்துல +2 7. அப்போ இந்த நம்பர் இருக்குது, 7ங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? அடுத்து +1 8 8ங்கிற நம்பர் இருக்குது. இங்கே +2 ஏற்கனவே போட்ட +2 தான் இங்கேயும் +2 போடுறோம். 4 + 2 6. இங்கே +1. சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு போர்டில் +2, செகண்ட் போர்டில் +1, மூணாவது போர்டில் +2, நாலாவது போர்டில் +1. 9 + 1 0. நமக்கு மேட்ச் ஆகிற நம்பரு 78 60. நாளைக்கு மற்றவங்க கொடுக்குற மேனுவல் கால்குலேஷனில் இந்த நம்பர் வருமா அப்படின்னு பார்த்துருவோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.